ஸோ ஹாய் கைஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நான் கேம்ஸ் தான் விளையாண்டுருக்கேன். பட் எனக்கு அதை பற்றி கோ த்ரூ பண்ணுறது அவ்வளவோ ஈடுபாடு இல்லை. பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து கேமிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிக்கஸ்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. என்எஃப்எஸ் மொபைல் வரப்போதான். ஆக்சுவலி நான் என்எஃப்எஸ் விளையாண்டுருக்கேன். ஆக்சுவலி எந்த பாட்டு விளையாண்டுருக்கேன்னா அன்பவுண்டு விளாண்டுருக்கேன். உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி என்எஃப்எஸ்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 90s கிட்ஸ்லேருந்து எர்லி 2K வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆக்சுவலி என்எஃப்எஸ் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ரேசிங் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். ஆனால் இதில் எப்படி வந்து மொபைலில் இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் எப்படி போர்ட்ரே ஆகும்னு, எப்படி பெருசாக ரீச் ஆகும் மொபைல் கேமர்ஸு இதில் அப்படின்னு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நம்ம EA ஸ்போர்ட்ஸ் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப சூப்பரான இந்த சூப்பரான ஜேர்னலில் என்எஃப்எஸ் வந்துடும். ஆக்சுவலி இதுவே ரொம்ப புதுசாக தான் இருக்கும். இப்போ ஆப் ஸ்பாட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைலில் வெறும் ரேசிங் மட்டும்தான், இந்த கெரியர் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்எஃப்எஸ் வந்து ஃப்ரோஸ் ஹாரிசான் மாதிரியே இருக்கும். நான் இப்போதைக்கு ஃப்ரோஸ் ஹாரிசான் என்எஃப்எஸோட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்எஃப்எஸ் ரொம்ப பாப்புலரான ஓப்பன் வேர்ல்ட் ப்ளஸ் க்ரைம் ரேசிங் கேம் தான். கொஞ்சம் எல்லாமே டார்க்கான ரேசிங்காக தான் முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ரேசிங்கு, இந்த என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் 2005லாம் விளாண்டு பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ரேசிங்கு, இந்த பிளாக் ரேசிங், அந்த மாதிரி ட்ராக் ரேசிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்பயே வந்து இவ்வளோ விஷயம் அந்த என்எஃப்எஸ் இந்த ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு வைஸ், கிராஃபிக்ஸ் வைஸ் என்எஃப்எஸ் பயங்கரமாக இருக்கும், விஷுவலைசிங்காக இருக்கும். ஸோ இது எப்படி மொபைலில் இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ரேசிங் அந்த ஜேர்னல்லே இது கொஞ்சம் புதுவிதமானது தான். இது நம்ம ஏன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மேலே ட்ரஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த என்எஃப்எஸ் எனக்கு ரொம்ப ரேசிங்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான் என்எஃப்எஸ். ஆக்சுவலி நான் 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும் போதே என்எஃப்எஸ் 2012 விளாண்டான்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரேசிங் கேம். உண்மையாக சொல்லப்போனால் என்எஃப்எஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரேசிங் கேமு. உண்மையிலே அப்போயே எனக்கு என்எஃப்எஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் வாங்கி விளாட ஆரம்பித்தேன் என்எஃப்எஸ். அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் என்எஃப்எஸ்லாம் நான் பார்க்குறதே இல்லை. ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் என்எஃப்எஸ் மேலே அந்த அட்ராக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் சும்மா கேமிங் நியூஸ் இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கலாம்னு நினச்சி போடும்போது என்எஃப்எஸ் மொபைல்னு வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆக்சுவலி எல்லா கேமர்ஸ்க்குமே இது சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். அப்படியே இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கொஞ்சம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நல்ல கரியர் கேமாகவே கொண்டு போகலாம். பட் ஓப்பன் வேர்ல்டு வச்சு இன்னும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஐ மீன் இந்த கரியர் கேம், இந்த ரேசிங்கே விளாண்டுக்கொண்டாந்து ஒரு மாதிரி திகட்டிடும். ஆக்சுவலி இதில் வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே, அது ஆக்சுவலி ஓப்பன் வேர்ல்டானே தெரியாது நம்மளுக்கு. இது கரியர்லேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆக போகிறா இல்லை ஓப்பன் வேர்ல்டு க்ரைம் ரேசிங் கேமாக இருக்க போகிறான்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு என்எஃப்எஸ் மொபைல் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. என்எஃப்எஸ் மொபைல் தான் இருக்கே ப்ரோ லிமிட். ஆக்சுவலி அது ஓகே, இந்த டைட்டில் என்எஃப்எஸ் மொபைல் தான். இது எப்படி இருக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில. இது ஓப்பன் வேர்ல்டு ரேசிங்காக இல்லைனா வெறும் கரியர் ஃபோக்கஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் என்ன கேட்க போனால் ஓப்பன் வேர்ல்டு ரேசிங்காக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஆஸ்பெக்டே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மொபைல் கேமர்ஸ்க்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, மொபைல்லையும் இந்த மாதிரி கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளாட ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பிசி கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அவ்வளோ மொபைல் கேம்ஸ்க்கு அவ்வளோ ரீச் இருக்குது. புரியுதா? இப்போயே பாருங்கள், கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன்லாம் வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் போனால் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸே ஃப்ரீயாக விளாடுற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி இதுதான் உண்மை. ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி விளாட்ற மாதிரியே இருக்கும். இப்போயே நிறைய பிசி கேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோனு இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆனால் என் ஃபோனுக்கு கொஞ்சம் நல்லா தான் வருது. எனக்கு ஒன்றும் பெருசாக லேகு தெரில. ஆனால் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் லேக் அடிக்குது. ரெயின்போ சிக்ஸ் ரோம் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபோன்லேயே இன்னும் நிறைய ஃபோன் கண்டுபிடிப்பாங்க. அதிலே நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி விளாட்லாம்.
சூப்பராகவே விளாட்லாம். இப்போ கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோன் நம்ம இப்போ நார்மல் ஃபோனுக்கு லேக் அடிக்குது. ஆனால் 10 இயர்ஸ் போனீங்கன்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிசி கேம்ஸே நல்லா ஃபோனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து ஃபோன்லேயே நிறைய பேர் விளாட ஆரம்பிப்பாங்க. இப்போ பிசி கேம்ஸோட இந்தியாவில் ஃபோன் கேமர்ஸ்க்கு தான் ஃபோன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஆக்சுவலி ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இந்த மாதிரி பிசி கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம இந்தியாவில் ஃபோன் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி பேட்டில் ராயல் கேம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அதுவும் ஒரு சிலவங்க ஃபோன்லேயே விளாண்டு இது பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு பிஎஸ்சி ஓப்பன் வேர்ல்டு க்ரைம் கேம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இந்த மாதிரி நல்லா இருக்குமா? உண்மையிலே இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இதை எப்படி இந்த மாதிரி ஆப்டிமைஸ் எப்படி பண்ணுவாங்க, இது முதல்ல ஓப்பன் வேர்ல்டு கேமாக நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஸோ இன்னும் நிறைய இந்த என்எஃப்எஸ் அப்டேட் வரணும். நான் வந்து இது பண்ணுறேன் நினைக்கிறேன். அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பன் வேர்ல்டில் மேபி மோஸ்ட்லி ஓப்பன் வேர்ல்டு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி எப்படி அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போயே ஓப்பன் வேர்ல்டு என்எஃப்எஸ் அது எப்படி பண்ணாங்க அது முதல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் அப்படியும் மீறி ஓப்பன் வேர்ல்டெலாம் இருந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் கன்ஃபார்ம் ஏற்றி விளாடுவேன். நம்ம யூடியூப் சேனல்லையும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் கன்ஃபார்மாக. ஸோ இது ஆக்சுவலி இஎஸ் ஸ்போர்ட்ஸ் தயவுசெய்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேமாக விடுங்கடா. சத்தியமாக சொல்கிறேன். இது வந்து ஆஸ் அ மொபைல் கேம் அண்ட் பிசி கேமராக சொல்கிறேன். கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேம் மட்டும் இல்லை சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். ரீச் எவ்வளோ கிடைக்குன்னு நான் உண்மையிலே ரீச் பயங்கரமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைமில் இந்த மாதிரி மொபைலுக்கு விடுறது ஓப்பன் வேர்ல்டு ப்ளஸ் ரேசிங். இந்த 2005 ஓப்பன் வேர்ல்டு அப்படி காமிச்சிருப்பாங்க. வந்து இந்த ரியலிஸ்டிக்காக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. 2012 அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். சிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இன்னும் அப்கிரேட் பண்ணி ஓப்பன் வேர்ல்டில் பயங்கரமாக ஆகிடுச்சு என்எஃப்எஸ்லாம். அப்போயே 2000 அந்த பீரியட்ஸில் இது 90s அந்த பீரியட்ஸில் என்எஃப்எஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்டு டிசைனிங் கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து மொபைல்லாம் இப்போ நல்லா ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேம் விடலாம் தாராளமாக. இப்போ கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோன் அதுவும் ஒரு பிசி கேம் தான். அதுவும் மொபைலில் இப்போ விட்ருக்காங்க. இன்னும் ஆப்டிமைஸ் மட்டும் பண்ணால் சூப்பராக இருக்கும். எல்லாருமே விளாட்லாம். ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணால் எல்லாருமே விளாட்லாம். செம்ம பாப்புலர் ஆகிடும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். இஏ ஸ்போர்ட்ஸ் உங்களால் நான் பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த நம்பிக்கை தயவுசெய்து நிறைவேற்றிடுங்க. ஒரு பிக் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தயவுசெய்து எங்களுக்கு ஒரு ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேமாக விடுங்கடா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.